ஹாய்! இன்னைக்கு குட்டியாக ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இந்த விலாக் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, என்னோட அண்ணா வந்து ஜப்பான் கிளம்புனாங்க. ஸோ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி மினி விலாக் தான் இது. அன்றைக்கி வந்து வீட்டுக்கு சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எங்கள் வீட்டில் தான். எல்லாருக்குமே லன்ச் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:30 இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டு ஒரு 1:10க்கு தான் ஃப்ளைட்டு. பட் கொஞ்சம் ப்ரியராக இருக்கணும், லேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். எல்லாருமே வீட்டிலேருந்து பாய் சொல்லி எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நான், பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணாவோட ஃப்ரெண்ட் அண்ணா, நாங்கள் 6 பேரும் தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஈவினிங் டைம், சன்செட் டைமுங்கிறதுனால இன்னுமே சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மருவத்தூர் கிட்ட வந்துட்டோம். இந்த மவுண்டைன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் கிட்ட போய் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். சரி, ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இங்கே தான் நின்னோம். இந்த இடத்துல வந்து டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணானோட ஃப்ரெண்ட் எல்லாருமே சொன்னாங்களா. சரி, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நல்லாவே ரஷ்ஷாக இருந்துச்சு. இருக்கிற எல்லா காருமே இங்கே தான் நின்றுட்டுருந்தது. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே என் கூட இருக்கவங்க எல்லாருமே டீ குடிக்கிற பர்சன்ஸுன்றதுனால எல்லாருக்குமே டீ ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான சில சமயங்கள்லாம் நானுமே டீ குடிச்சிருவேன். ஆனால் நான் ஒரு டீ பர்சன்லாம் நான் கிடையாது. சும்மா எல்லாருமே குடிக்கிறாங்க அப்படின்றதுனால நானுமே குடித்தேன். அதுக்கப்புறமா அப்பா போயிட்டு வடை வாங்கிட்டு வந்தார். இந்த வடை வந்து காயின் சைஸில் குட்டி குட்டியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து திரும்பி எங்களுடைய ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. டிராஃபிக் பார்த்தீங்களா? இந்த டிராஃபிக்லாம் தாண்டி எப்படி நாங்கள் வந்து வெற்றிகரமாக போய் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.